என்றால் ஆணவம், நாம் என்றால் அறமும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் விஐபி ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்மளோட விஐபி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டர் தான். என்ன இன்னைக்கு பிளவுஸ் சூப்பராக வந்திருக்குது, எப்படிடா இருக்குன்னு அவங்க முகத்தில் ஒரு பெரிய பிரைட்னஸ் பார்த்தேன். அதனால வீடியோ எடுப்போமான்னு ஓகேக்கா போடலாம். நாங்கள் வந்து இந்த பிளவுஸ் எல்லாமே அவங்களோட மனசுல இருந்து வர வார்த்தைகள். இன்னொன்று காசு கொடுத்து எங்க பிளவுஸ் நல்லா இருக்கு எங்க கடைக்கு வாங்க அப்படி சொல்ற ரிவ்யூவே கிடையாது. உள் மனசுல இருந்து வர சிஸ்டர்ஸுங்க இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வேல்யூபிள் அதிகம். அதுக்காக தான் இப்ப அவங்க சொல்றதை நீங்க கேளுங்க. அடே நீங்க எங்க இருந்து வரீங்க? இன்னொரு இருந்து வரேன். ஓகே, இப்போ நம்ம கடை எப்படி தெரியும் உங்களுக்கு? என் அக்கா ரெஃபர் பண்ணாங்க. அக்கா மேரேஜ்க்கும் இங்கே தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க. அவங்க மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது, 2 இயர்ஸ் ஆக போகுது. இந்த ஒர்க் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெஸ்ட்டாக வந்திருக்கு. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. பிகாஸ் நான் 2-3 ஷாப் கேட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே தான் அஃபோர்டபுளாக இருக்குது. நான் மற்ற ஷாப்ஸோட இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங் எப்படிதான் இருக்கு? ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க இந்த ப்ளவுஸ் கையில் எடுத்த உடனே அவங்கள கிட்ட எப்படா இருக்குன்னு கேட்டேன். அவங்களோட முகத்துல ஒரு பெரிய பிரகாசமான ஒரு லைட் எரிஞ்சுது. அதை பார்த்தோன்னே ஓகே வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டோம். ஏன்னா நமக்கு இவங்கள மாதிரி கஸ்டமர் சிஸ்டர்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப பலம்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இவங்க போடும் பொழுது இதுல வர மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது பார்க்கும்போது எங்களுக்கு உள்ளுக்குள்ள இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ பெஸ்ட்னு வருது இல்ல, அதுதான். இதுக்கான காசு நாங்க வாங்கதான் செய்யறோம். இருந்தாலும் அவங்க கைக்கு போய் அதுல ஒரு சந்தோஷத்தை வந்து உள் உணரும் போது அதோட மகிழ்ச்சி வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேங்க. நான் நெக்ஸ்ட் இங்க தான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க அன்னைக்கு கொடுக்கும்போது 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆச்சு. இன்னொரு நிறைய பேர் கேட்கிற விஷயம், பார்டர் மேல போட்டா ஒர்க் பட்டு சாரியில பண்ணலாமா? பியூர் பட்டுல தான் பண்ணிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஜரியிலேயே இப்படி ஒர்க் கொடுக்கும்போது எவ்வளவு பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்க. எல்லாமே அவங்களது கோல்டு, ஸோ சில்வர் இதுல வச்சு பண்ணியிருக்கோம். செம ஒர்க் இது. நம்ம ஷாப்போட ஒர்க்கை நானே செம சொல்லக்கூடாது, பாக்குற நீங்க தான் சொல்லணும். ஆனா பட் லுக் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதே போல அவங்க சாரி கலர் இது கொடுத்தாங்க. பார்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா இருக்கு. இது நார்மல் சிம்பிளா கெட்டுற சாரி அப்படின்றதுனால இது சிம்பிளா எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது நெட்டு வச்சு வேணும் அப்படின்னா அது நல்லா அழகா இருக்கும். இதுவும் பட்டுப்புடையில தான் தைச்சிருக்காங்க. நிறைய பேரோட டவுட், பட்டுல தைச்சா தாங்குமா தாங்காதான்னு. ஒரு சில சாரீஸுங்க பட்டுல பண்ணலாம், ஒரு சில சாரீஸ் மட்டும் தான் பிளெயின்ல பண்ற மாதிரி வரும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நானே ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் வீடியோக்கு வந்துருச்சு, ஆனா யோசிக்குது எப்படி சொல்றது அப்படின்ட்டு. அவளோட முகத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நட்பவி.